வணக்கம் மக்களே, இன்றைக்கான வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா டாப் 5 லோ மெயின்டெனன்ஸ் அண்ட் லோ காஸ்ட் கேக்டஸை பற்றி தான் பார்க்க போகிறோம். அதாவது 5 தலை சிறந்த பராமரிப்பும் ரொம்ப கம்மி, ரேட்டு வைஸ்லையும் ரொம்ப கம்மியாக இருக்கக்கூடிய கேக்டஸை பற்றி தான் பார்க்க போகிறோம். அதாவது இந்த கேக்டஸ் மட்டும் தானா? அது கிடையாது, இது கீழேயும் இருக்குது. ஸோ நம்ம செலக்ட் பண்ணி நம்ம 5 போட்டிருக்கோம். அதே மாதிரி நம்ம பார்ட் 2ல் இன்னொரு வீடியோ போட போகிறோம். அந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா தலை சிறந்த, அதாவது நல்ல மெயின்டெனன்ஸ் பக்காவாக இருக்கணும், அது மட்டும் இல்லாமல் ரேட்டும் ரொம்ப அதிகமாக இருக்கக்கூடிய கேக்டஸை இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். வாங்க ஃபஸ்ட்டு நம்ம டிப்ஸுக்குள்ளே போகலாம். இந்த டாப் 5 கேக்டஸ்க்கான க்ரோயிங் டிப்ஸ் நான் கொடுத்துருக்கேன். இந்த டிப்ஸை ஃபாலோ பண்ணாலே போதும், லோ மெயின்டெனன்ஸில் நல்லா க்ரோ பண்ணிடலாம். அது மட்டும் இல்லாமல் கேக்டஸை என்ன பேர் சொல்லி கூப்பிட்றதுன்னு நிறைய பேருக்கு தெரியல. அது மட்டும் இல்லாமல் எப்படி ஐடென்டிஃபை பண்ணி வாங்குறதுன்னு தெரியல. அதுக்காக வீடியோவும் இருக்குது. தயவுசெய்து வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். முதல்ல நம்ம டிப்ஸுக்கு உள்ளே போயிடலாம். மொதல் டிப்ஸ் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஈஸியான டிப்ஸுங்க. மொதல் டிப்ஸ் பார்த்தீங்கன்னா இந்த 5 கேக்டஸுமே இன்டோர்லேயும் க்ரோ பண்ணலாம், அவுட்டோர்லேயும் க்ரோ பண்ணலாம். அவுட்டோரில் க்ரோ போகும்போது கொஞ்சோண்டு கொக்கோபீட்டை எக்ஸ்ட்ராக்ட் பண்ணிக்கிட்டிங்கன்னா கொஞ்சம் வாட்டர் ஹோல்ட் பண்ணி வச்சுக்கிறதுக்கு நல்லாயிருக்கும். ரெண்டாவது டிப் பார்த்தீங்கன்னா வாட்டரிங் பண்ணும்போது மேலே இருக்கிற டாப் சாயில் நல்லா ட்ரை ஆனதுக்கப்புறமா வாட்டர் பண்ணுங்கள். அதுக்கு முன்னாடியே ட்ரை ஆகாமல் சொதன்னு இருக்கும்போது வாட்டரிங் பண்ணிங்கன்னா ரூட் ராட் வந்துடும், அது இல்லாமல் அழுகி போய் இறந்துடும். ஸோ அது நல்லா கவனித்து நீங்கள் பண்ணுங்கள். மூணாவது பாயிண்ட் பார்த்தீங்கன்னா இந்த கேக்டஸில் 5 கேக்டஸில் இருக்கக்கூடிய பெஸ்ட்டு, காமனாக இருக்கக்கூடிய பெஸ்ட்டு பார்த்தீங்கன்னா மீலிபர்கு, அது மட்டும் இல்லாமல் இந்த ஸ்கேல் இன்செக்ட், இது 2 தான் காமனாக வரக்கூடிய பெஸ்ட்டு. இது கண்ட்ரோல் பண்ணுறது ரொம்ப ஈஸிங்க. முதல்ல பார்த்தீங்கன்னா வேப்பெண்ணை 1 ml-க்கு 1 லிட்டர் வாட்டரில் எடுத்து வந்தால் மட்டும் அடிங்க, அதெல்லாம் அடிக்க தேவையில்லை. ஸோ அது பார்த்தீங்கன்னா வேப்பெண்ணெய் இல்லாமல் வேறு ஆல்டர்னேட்டிவாக என்ன யூஸ் பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா சோப் வாட்டர் மிக்ஸ் நம்ம யூஸ் பண்ணலாம். இந்த 2 கண்ட்ரோல் மெத்தடை வச்சே நம்ம மீலிபர்கையும் ஸ்கேலையும் அவாய்ட் பண்ணிடலாம் கேக்டஸ்லேருந்து, இந்த 5 கேக்டஸ்லேருந்து. ஒரு முக்கியமான பாயிண்ட் பார்த்தீங்கன்னா இந்த கேக்டஸ்க்கான பாட் மிக்ஸ் ஆல்ரெடி வீடியோ பண்ணியிருக்கோம். அந்த வீடியோ பார்க்கணும்னு நினச்சா கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், அதை பார்த்து நீங்கள் பாட் மிக்ஸ் ரெடி பண்ணிக்கலாம். அந்த பாட் மிக்ஸ் கேக்டஸ்க்கான ஸ்பெஷலாக ரெடி பண்ணுது. ஸோ தயவுசெய்து பாரு. அது மட்டும் இல்லாமல் மழை டைமில் நீங்கள் வாட்டரிங்கே பண்ண தேவையில்லை. மழை ரொம்ப அதிகமாக இருந்துச்சுன்னா கேக்டஸை எடுத்து நீங்கள் மழை இல்லாத பகுதியில் மாற்றி வச்சுருங்க. இப்போது நம்ம அந்த டாப் 5 கேக்டஸை பார்க்க போகலாம். தயவுசெய்து வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். முதல்ல பார்க்கக்கூடிய கேக்டஸ் பேர் பார்த்தீங்கன்னா பன்னி இயர் கேக்டஸ். இது பார்த்தீங்கன்னா முயலோட காது வடிவத்தில் இருக்கிறதுனால இது பன்னி இயர் கேக்டஸ்னு சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் இதே மாதிரி நம்மளுக்கு வேறு கேக்டஸும் இருக்குது. ஆனால் இந்த கேக்டஸோட க்ரோத் பார்த்திங்கன்னா இவ்வளோ தாங்க இருக்கும், இதுக்கு மேலே வளராது. அது இல்லாமல் அடிஷ்னலாக சைட் க்ரோத் வரும். இதை நம்ம எப்படி ப்ராபிகேட் பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா இதை கட் பண்ணி நம்ம வச்சாலே போதும், சூப்பராக புதுசு வந்துடும். வெளியில் வாங்கணும் அவசியம் இல்லை. பட் வெளியில் வாங்கணும்னு நினச்சிங்கன்னா அரௌண்ட் 100 to 300 வரும். இது ஒவ்வொரு ஏரியாவுக்கும் மாறும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட்டு பார்க்கக்கூடிய கேக்டஸ் பார்த்தீங்கன்னா பீனட் கேக்டஸ். இது பார்த்திங்கன்னா கடலையோட அந்த ஷேப் மாதிரி இருக்கும், பட் ஆனால் கடலை மாதிரி இருக்காது. ஆனால் இதோட பார்க்கும்போது பார்த்திங்கன்னா ஒரு ரேட்டோட டெய்ல் அந்த மாதிரி இருக்கும். ஸோ இதுவும் அதே மாதிரி தாங்க. நம்ம எப்படி ப்ராபிகேட் பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா இதை நம்ம கட் பண்ணி வச்சாலே போதும், புதுசு வந்துடும். ரெண்டாவது பார்க்க போது பார்த்திங்கன்னா ஜோசஃபின் கோட் கேக்டஸ். இது பார்க்குறதுக்கு பார்த்திங்கன்னா ரொம்ப ஹார்டு கரடு முரடாக இருக்கும். ஆனால் கிட்ட போய் பார்த்திங்கன்னா கொஞ்சம் ப்ளசண்ட்டாக இருக்கும். ஸோ இந்த கேக்டஸை எப்படி நம்ம ப்ராபிகேட் பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா இதுலேருந்து நம்ம கட் பண்ணி வச்சாலே போதுமானது, சூப்பராக வந்துடும். இப்போ பார்க்கக்கூடிய கேக்டஸோட பேர் பார்த்திங்கன்னா மம்மேலேரியா பாலித்தி. இந்த கேக்டஸோட ஸ்பெஷாலிட்டி பார்த்திங்கன்னா இது ரெட் கலர் ஃப்ளவர்ஸ் பூக்கும். அது மட்டும் இல்லாமல் இந்த கேக்டஸை நம்மளால் ப்ராபிகேட் பண்ண முடியாது, கட் பண்ணி வைக்க முடியாது. இது சீடு மூலியமாக தான் க்ரோ பண்ண முடியும். ஸோ இதோட கேர் அண்ட் மேனேஜ்மெண்ட் ஆஸ் யூஷுவல் நம்ம முன்னாடி டிஸ்கஸ் பண்ண மாதிரி தான். ஸோ இதே ஃபாலோ பண்ணாலே போதும், இது நல்லா சூப்பராக வளர்ந்துடும். அது மட்டும் இல்லாமல் மழை சீசனில் மட்டும் கொஞ்சம் ஜாக்கிரதையாக நம்ம ஹேண்டில் பண்ணால் போதும். இந்த மம்மேலேரியா பாலித்தி சூப்பராக க்ரோ ஆகும். ஃப்ளார்ஸ் ரொம்ப அழகாக இருக்குங்க. இப்போ நம்ம பார்க்க போகிறது பார்த்திங்கன்னா ஆஃப்ரிக்கன் மில்க் ட்ரீங்க. எனக்கு ரொம்ப ஃபேவரட்டான கேக்டஸு. இந்த கேக்டஸை நீங்கள் டைரக்ட் சன்லைட்டில் வச்சிங்கன்னா ரெட் கலரில் லீஃப் சேஞ்ச் ஆகும். அதுவே வின்டரில் சன்னே இல்லாமல் வெறும் பனிமூட்டமாக இருக்குன்னு பார்த்தீங்கன்னா லீஃப் க்ரீன் கலரில் சேஞ்ச் ஆகும். அது மட்டும் இல்லாமல் இதோட ஸ்பெஷாலிட்டி என்னென்னா நல்லா ஸ்ட்ரெயிட்டாக போயிட்டுருக்கும். இதுவுமே கட் பண்ணி ப்ராபிகேட் பண்ணால் சூப்பராக க்ரோ ஆகும். நம்ம 5 லோ மெயின்டெனன்ஸ் ஆஸ் வெல் அஸ் லோ ரேட் கேக்டஸை பார்த்தாச்சு. நீங்கள் இனிமேல் கடையில் போய் வாங்கும்போது கேக்டஸோட பேரை சொல்லியே வாங்கலாம். அது மட்டும் இல்லாமல் எப்படி ஐடென்டிஃபிகேஷன் பண்ணுறதுக்கு வீடியோ இருக்குது. அது மட்டும் இல்லாமல் நம்ம சேனலில் இந்த 5 கேக்டஸோட செப்பரேட் வீடியோ இருக்குது. இதை வச்சு கூட நீங்கள் ஐடென்டிஃபை பண்ணி உங்கள் கேக்டஸ் நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். போதுமான அளவு நீங்கள் கேக்டஸை கடையில் வாங்காமல் ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட இருந்துச்சுன்னா அதை வாங்கி கட் பண்ணி ப்ராபகேட் பண்ணுங்கள். ரொம்ப அழகாக வந்துடும்.
பிடிச்சிருந்தா லைக் தட்டுங்க, மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டன் தட்டிக்கோங்க. இந்த மாதிரி வேறு வீடியோவில் சந்திக்கிறேன். பாய்.